வணக்கம் சார். வணக்கம் தம்பி. மீண்டும் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி. முதல்ல பரிகாரங்கள்லாம் என்ன, ஜோதிடத்தில் பரிகாரத்துடைய பங்கு என்ன, பரிகாரம் செய்தால் பலன்கள் எப்படி இருக்கும், அது எந்த வகையில் நம்ம எதிர்பார்க்கலாம், அதே சமயம் பரிகாரம் செய்யறதுக்கும் ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணுமா அல்லது பரிகாரம் செய்தால்தான் அவனால் முன்னேற முடியுமா? இதோட இன்னொரு கேள்வியும் சேர்த்துக்கணும். யார் பரிகாரம் சொன்னால் பழிக்கும், அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்னு சேர்த்துக்கணும். சரி, எல்லாரும் வழி சொல்ல முடியுமா? கேள்வி அடுத்து வருதா? சரி. பரிகாரம் அப்படின்னு சொல்கிறதுனா ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம்னா இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? இழப்பீடு தான், வேறு ஒன்றும் கிடையாது. சில இடங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த துன்பங்கள், துயரங்கள், அந்த நெருக்கடிகள் இருக்குல்ல, அதுக்கு யாராவது லேசாக ஒருத்தவங்க முட்டு கொடுத்துட்டானா, இப்போ உங்கள் துன்பத்தில் நானும் தோல் கொடுக்குறேன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி அந்த அனுபவிக்கிறத அனுபவித்து தான் தீரணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எப்படின்னா, வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வெயிலை போய் உங்களால் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. மழை பெய்யுதுன்னா தடுக்க முடியாது, அதுவும் தடுக்க முடியாது. இப்போ வெயில் ஹெவியாக அடிக்கும்போது என்ன பண்ணலாம், ஒரு கொடையை எடுத்துகிட்டு போகலாம், ஒரு நிழலுக்கு கீழே ஒதுங்கிக்கலாம். இது நம்மளை தற்காத்துக்கிறது, இதுதான் பரிகாரம். அது மாதிரி மழை அதிகமாக பெஞ்சால் கூட ஒரு கொடையை எடுத்துகிட்டு போய் நம்மளை நனையாமல் பார்த்துக்குறோம்ல, இதுதான் பரிகாரம். அப்போ நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ, எந்த நேரத்தில் என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும், அதை யாரும் தடுக்க முடியாது. அதே சமயங்களில் இப்போ நிறைய விபத்துக்கள் நடக்கும்போது அதுலேயும் சில பேர் தப்பிச்சுக்கிட்டு வராங்க இல்லையா? அது மாதிரி நமக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நம்ம ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும். இதை தான் நம்ம பரிகாரம்னு சொல்கிறோம். இப்போது நம்ம ஃபீஸ் கட்டணும், சில இடங்களில் எத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும்னு கட்ட சொல்கிறாங்க, நம்மளால் முடியல. அப்போ என்ன பண்ணுவாங்க, போய் ஐயா அந்த மாதிரி முடியலைங்க, கொஞ்சம் ஒரு வாரம் நம்ம இந்த டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம்ல, கொஞ்சம் மனசு வச்சு என்ன பண்ணுவார், சரிங்க ஒரு வாரம் கழித்து கட்டுவோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ஒரு 50% இப்போ கட்டுங்க, ஒரு 50% பின்னாடி கட்டுங்க, இல்லையா சரி பரவாயில்ல இந்த ஃபீஸ் மட்டும் கட்டுங்க, அந்த ஃபீஸ் நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிடுறோம். இதுதான் பரிகாரம். ஃபீஸுங்கிறது கண்டிப்பாக கட்டியே தீரணுங்கிறது உண்மை. இதுதான் ஒரு ஜாதகத்தில். இப்போ எப்படின்னா, இந்த பரிகாரம்ங்கிறது ஒரு சைக்காலஜி. இப்போது நீங்கள் சாதாரணமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கஷ்டத்தோடு உங்களை தேடி வராங்க, நீங்கள் ஒரு ஜோதிடர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு எப்படி இன்னும் 2 மாதத்துக்கு அவங்க கஷ்டப்பட தான் போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது சில காலகட்டங்களில் 2 மாதமோ 3 மாதமோ ஒரு கஷ்டப்படுவாங்க, அதிகபட்சம் 1 வருஷம் வரைக்கும் கூட கஷ்டப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்னும் 1 வருஷம் வரைக்கும் இதுலேருந்து மீண்டு வர முடியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் பொறுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படி தானே சொல்லுவீங்க. சொல்லிக்கிட்டு என்ன சொல்லுவீங்க, இந்த கோயிலுக்கு போய், முருகன் கோயிலுக்கு போய் செவ்வாய்க்கிழமை ஒரு 4 விளக்கு போட்டு ஒரு 4 சுற்றி வாங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஆகா முருகன் கோயிலுக்கு போய் 4 சுற்றி வந்துட்டோம்னா நம்ம பிரச்சனை தீர்ந்துரும்னு முதல்ல மன ரீதியாக ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டிக்கு அவங்க வந்துடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் கோயிலில் போய் விளக்கேற்றிட்டு ஒரு 3 சுற்றி வரும்போது பரவாயில்ல, இன்னும் ஒரு 3 வாரம் வரைக்கும் போயிட்டோம்னா நமக்கு இந்த பிரச்சனைலாம் தீர்ந்துரும்னு நினைப்பாங்க. இடையில என்ன பண்ணால், இந்த சைக்காலஜிக்கலாக மனசுக்குள்ளே பிரச்சனை தீர்ந்துரும்னு வரும்போது என்ன தான் கஷ்டங்கள் வந்தால் கூட நம்ம அதை எதிர்த்து போராட முடியும், நம்ம சமாளித்து மேலே வருங்கிற முடியும், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மைண்டுக்குள்ளே பதிஞ்சிடும். இதுதான் சைக்காலஜிக்கல் பரிகாரம். ஒரு மருந்து சாப்பிடணும், மருந்து சாப்பிட எடுத்தோடனே கசக்கும் இல்லையா? அப்போ அதோட கொஞ்சோண்டு தேனை கலந்து கொடுக்கும்போது மருந்து கசப்பு தெரியாமல் உள்ளார போயிடுதில்ல. அப்போ சில கஷ்டங்கள்லேருந்து அவங்கள விடுபடுறதுக்காக அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் சொல்கிறோம். சர்ஜரி பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுக்குறாங்கல்ல, அதுதான் பரிகாரம். இன்னும் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே வரலாம். அப்போ பரிகாரம்ங்கிறது உண்மையாக பொய்யான்னா கண்டிப்பாக உண்டு பரிகாரம். எப்படின்னா, முழுமையாக ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க முடியாது ஒரு பரிகாரத்தால். டெம்பரரியாக ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு ஜஸ்ட் அதை நம்ம ஒரு பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2வது, நடக்கிற விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல, இன்னும் ஒரு 3 மாதம் அப்படியே பொறுத்துக்கோங்க அப்படின்னா 3 மாதம் கழித்து சரியாக போயிடுமா சார் அப்படின்னு கேட்போம். அப்போ நம்ம சொல்ல 3 மாதம் கழித்து பழகி போய்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி போயிடும். ஜோதிடத்தில் பரிகாரம் உண்டு. யாருக்கு பரிகாரம் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லக்னத்துக்கு சுபக்கிரகத்தோட பார்வை இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு குருவோட பார்வை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லக்னத்துக்கு, அவங்களுக்கு ஒரு பரிகாரம் உண்டு அப்படின்னு பேர். இது உபய லக்கணங்களுக்கு பொருந்தாது, அதையும் சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ மேஷ லக்கணம், ரிஷப லக்கணம், இந்த மாதிரி பல்வேறு லக்கணங்கள் இருக்குல்ல. அப்போ ஒரு சுபக்கிரகத்தோட பார்வை எங்கே கிடைக்கும்போது என்ன தான் கஷ்டம் இருந்தால் கூட அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க மீண்டு வருவாங்கங்கிறது ஒரு நம்பிக்கை. அடுத்தது, லக்னாதிபதி வலிமையாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒரு மனிதன் வலிமையாக இருந்தால் ஒழிய அவன் ஏதாவது வந்தால் எதிர்கொள்ள முடியுமா?
லக்னம்ங்கிறது நீங்கள், லக்னாதிபதிங்கிறது நீங்கள் தானே. அப்போ உங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா அந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் நம்மளால் போராட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரணும்ல. அப்போ லக்னாதிபதி உங்களுக்கு வலிமையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதினு ஒரு விஷயம் இருக்குது. பஞ்சமாதிபதிங்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் வந்து உங்களுக்கு நல்லா இருந்தாலும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் நல்ல கிரகமாக இருந்தாங்களோ ஓரளவுக்கு என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வந்து உங்கள் முன்னோர்களோ நீங்களோ பூர்வத்தில் சில புண்ணியங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் செஞ்ச விஷயங்கள் வந்து உங்களை தடுத்து உங்கள் ஃபேமிலியோட அந்த நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு திருப்பி கிடைக்குங்கிறது 5ஆம் இடத்தை குறிக்கிறது. அடுத்தது 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறது என்னென்னா பாக்கியஸ்தானங்கிறோம்ல, தந்தையை மட்டும் குறிக்கிறது இல்லை. இந்த உலகத்தில் இந்த பிறவியில் நாம் அனுபவிக்க வேண்டியது அத்தனையும் அனுபவிப்போமா அனுபவிக்க மாட்டோமா அப்படிங்கிறது குறிக்கிறது 9ஆம் இடம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 நல்லா இருந்து லக்னத்துக்கு சுபக்கிரகங்களோட பார்வை கிடைச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பரிகாரம் ஓரளவு ஒர்க் அவுட் ஆகும், ஓரளவு பலிக்கும். ஏன்னா லக்னாதிபதியும் நல்லா இருக்குது, பாக்கியஸ்தானம் பஞ்சமஸ்தானமும் நல்லா இருக்குங்கிறதுனால அந்த பாக்கியம் அவங்களுக்கு உண்டு, அதனால் பலிக்கும். ஏன்னா என்ன கஷ்டம் வந்தால் கூட எல்லா கஷ்டங்களையும் கடந்து அவங்க மேலே வந்துடுவாங்க. அடுத்தது 6, 11, 8, 11லாம் சில காம்பினேஷன் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? 6ங்கிறது வந்து அடித்தான் பிடிச்சான் சண்டைன்னா, 8 வந்து கொலகேஸ், அதாவது இதோட எக்ஸ்பென்ஷன் தான் 8, 6ஓட விரிவாக்கம் தான் 8. இப்போ இந்த 6, 8ஆம் அதிபதிகள் 11ஓட சம்மந்தப்படும் போது அங்கேருந்து சில விதிவிலக்கல் என்ன பிரச்சனைகளையும் கடந்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சில விடிவு காலம் கிடைச்சிது. இதுதான் வந்து பரிகாரம். இதை தவிர இதுக்கும் வந்து பரிகாரத்துக்கு இந்தந்த காம்பினேஷனுக்கு இந்தந்த இதுக்கு இப்படி தான் பரிகாரம்னு எந்த நோட் புக்லேயும் கிடையாது. ஜோதிடம் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இருக்காங்கல்ல, பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாக்குஸ்தானம் நல்லதாக இருந்தால் சொல்பவன் சொல்லும் ஜோதிடத்தால் எல்லா நலனும் உண்டாகும் தான் சொல்கிறாங்க. உண்மையிலே பார்க்க வரவனுக்கு கிரகங்கள் ரொம்ப அமைவு மோசமாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக நல்லா இருந்தாலும் இவனுடைய வாக்குஸ்தானம் இருக்குல்ல, ஜோதிடரோட வாக்குஸ்தானம் பரவாயில்ல சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லாயிடும். அதனால தான் வாக்குஸ்தானத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கிறவங்க வந்து ஜோதிடமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எல்லா குரு பேரை சொல்கிறாங்களே தவிர அந்த குரு சொல்கிறதுல வந்து எது பாசிட்டிவாக இருக்கோ அதை மட்டும் நமக்கு சொல்லிப்பாங்களே தவிர அவர் சொன்னதை முழுமையாக சொல்ல மாட்டாங்க. வாக்குஸ்தானத்தில் ராகு, கேது, சனி, செவ்வாய் இந்த மாதிரி பாவக்கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்க நல்லது சொன்னால் பலிக்காது, கெட்டது சொன்னால் உடனே பலிச்சிடும். அதனால் அதை பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. சூரியன் செவ்வாய்க்கு கூட சில விதிவிலக்கு இருக்குது. எப்படின்னா அந்த சூரியனையோ செவ்வாயோ குரு பார்வை பெற்றிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய அளவுக்கு பாதிக்காது. ஆனால் அந்த ராகு கேது சனி இருக்குங்கிறது குற்றமாக சொல்லக்கூடாது. அடுத்தது இந்த பரிகாரத்தை மட்டுமே ஒருத்தவங்க சொல்லி இப்போ இந்த போட்டுனா இந்த ஜோசியர் நல்ல பரிகாரம் சொல்லுவார், நான் இதை மந்திரம் பண்ணி விட்றேன், இந்த ராகு தோஷத்தை நீக்கி விட்றேன், கேது தோஷத்தை நீக்கி விட்றேன், நாகதோஷத்தை நீக்கி விட்றேன், என்கிட்ட வந்து நான் பரிகாரம் பண்ணால் செவ்வாய் தோஷமே கிடையாது, இப்படி இந்த பரிகாரம்னு பரிகாரத்தை சொல்லியே சம்பாரிச்சிட்டு இருப்பாங்கல்ல. நீங்கள் போய் ஜாதகம் பார்க்க சொன்னீங்கன்னா எவ்வளோ சர்ஃபீஸ்னால் சும்மா உங்களால் என்ன முடியுதோ வச்சுட்டு போங்கம்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரத்தை வைப்பாங்க பாருங்கள், அது வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வச்சுருவாங்க. இந்த மாதிரி பரிகாரத்தை சொல்லி பொழப்பு நடத்துகிறாங்கல்ல, இவங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம். இப்போ நீங்கள் ஜோதிடர் உங்களுக்கு நல்லா தெரியும், ஜோதிடத்தில் 6ஆம் இடத்தை என்ன சொல்லுவோம், கடன் சத்துரு ரோகம் சொல்லுவோம். 8ஆம் இடத்தை விபத்து, அவமானம், வழக்கு, ஆயுள் எல்லாமே அவமானம் எல்லாமே சொல்லுவாங்க. 8. 12ஆம் இடம் விரயம், ஏது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஜோதிடத்தை வழிகாட்டாமல் பரிகாரத்தை சொல்லுமே ஒருத்தவங்க வந்து நடத்துகிற ஜோதிடருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் வந்து ரொம்ப சூப்பராக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். வேலை பார்க்கணும், எல்லா ஸ்தானமும் வேலை பார்க்கணும். அந்த 3 மட்டும் பர்ஃபெக்டாக வேலை பார்த்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன போராட்டத்தை சந்திப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் பரிகாரம்ங்கிறது வந்து அவங்க மனசுலேருந்து அவங்க மனசில் இருக்கக்கூடிய துன்பத்தை வெளியில் வர்றதுக்கு தான் அந்த விஷயத்தை சொல்கிறோமே தவிர அதை வச்சு நம்ம பொழப்பு நடத்தணுன்னா அந்த பாவத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்க விலை கொடுத்துன்னு அர்த்தம். அதனால் பரிகாரம்ங்கிறது ஒரு கோயிலுக்கு போக சொல்லலாம், சின்ன விஷயங்களை சொல்லலாம், அதில் தப்பு கிடையாது. அது சைக்காலஜிக்கலாக அவங்கள வரவழைக்கிறது. பரிகாரம் சொல்லி இந்த ஹோமம் பண்ணு, இந்த யாகம் பண்ணு, இதுக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணு நடிக்கிறாங்களா, அதுவும் என்னன்னே தெரியாமல். பரிகாரங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். பரிகாரங்கிறது எந்த நோட் புக்லேயும் இந்த கிரக சேர்க்கைக்கு அப்படிலாம் கிடையாது, அப்படி வருது. பொதுவாக வந்து 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது வந்து ஜாதகத்தில் நல்ல சேர்க்கை இல்லை இல்லையா, அதுவே ஒரு வகையில் சன்னியாசி யோகம் தானே. ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கைகள் இருக்குது, அது வருது. இதை வச்சுட்டு யாரும் எல்லா ஜாதகத்தையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். அப்படி வரும்போது அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு பரிகாரம் 12ஆம் இடம் படுக்கை அறை, அதில் 4 கிரகம் இருக்குன்னா அது எப்படி சரி வரும்னு அதே போல் அந்த பொண்ணை பெற்றவங்களும் சொல்கிறாங்க. ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆகி திருமணத்துக்கு முன்னாடி நின்று போச்சுங்க, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது சரி என்ன பண்ண முடியும், இந்த வாக்குஸ்தானம் இருக்குல்ல, ஜோதிடரோட வாக்குஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால அவர் இந்த ஜோதிடர் ஒரு பரிகாரத்தை சொல்கிறாரு.
12ஆம் இடம் ரிஷபராசி, லக்னம் வந்து மிதுன ராசியா. அப்போ வந்து ரிஷபராசியில் 4 கிரகங்கள் இருக்குன்னா அந்த 4 கிரகத்துக்குரிய தானியங்களை மட்டும் சொல்லி அதில் ஒரு கிரகம் இனிப்பை குறிக்கிற கிரகமும் வர்றதுனால அந்த ஊற வச்சு நல்லா அரைச்சி அதில் வந்து இனிப்பெல்லாம் போட்டு கலந்து பசுமாடுகளுக்கு கண்டினியூஸாக கொடுங்கன்னு ஒரு 4 கிழமை அந்த ஒரு ஜோதிடர் சொல்கிறார். அதாவது வாக்குஸ்தானம் நல்லா இருக்கக்கூடிய ஜோதிடர் சொல்கிறார். அதை சொல்லும்போது ஒரு 7-8 வாரம் 10 வாரம் போன பிறகு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி திரும்ப கல்யாணம் ஆகி நல்லா இருக்காங்க. அப்போ இதில் என்னென்னா இது எதுவுமே கிடையாது. இந்த ஜோதிடரோட வாக்குஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் பலிக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் அமங்கலமாக சொல்கிறத தவிர்க்கணும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாக்குஸ்தானத்தில் இருந்தால் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. பரிகாரம் சொல்கிறவங்க, ஹோமம் பண்ணி வைக்கிறவங்க, ஒருத்தவங்களை வழிகாட்டக்கூடிய ஜாதகத்தில் வந்து குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும். குரு வந்து நீச்சம் பெற்றோ பகை பெற்றோ இல்லை வந்து சனி போன்ற பாவக்கிரகங்களோட பார்வை சேர்க்கை பெற்றோ இருந்ததுன்னா அவங்க சொல்லக்கூடிய பரிகாரம் பலிக்காது. வெளியில் வேணால் பிரம்மாண்டமாக அப்படி இப்படின்னு பேசிக்கலாம். அதேமாதிரி சுக்கிரன் வந்து மறைவிடங்கள்ல இருந்தால் ரொம்ப நல்லது. அது வந்து பாதிப்பு கிடையாது. 6-8 பன்னெண்டில் சுக்கிரன் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த சுக்கிரன் வந்து தனக்கு பகை வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ இருந்ததுன்னா அந்த சுக்கிரனுக்கு அவ்வளோ வேல்யூ கிடையாது. சூரியனோட சம்மந்தப்பட்ட சுக்கிரனுக்கும் வேல்யூ கிடையாது. இப்போ இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நல்லா இருந்து ஒரு பரிகாரம் சொன்னாங்கன்னா அந்த பரிகாரங்கள் பலிக்கும். அந்த பரிகாரங்கள் கூட ஜோதிடரோட வாக்குஸ்தானம் 1, 5, 9ஆம் அதிபதிகள் அவங்க ஜாதகத்தில் குரு சுக்கிரன் இந்தளோட நிலைமைகள்லாம் வச்சு பார்த்தாங்கன்னா இந்த பரிகாரங்கள் ஓரளவு பலிக்கும். அவங்க சொல்கிற பரிகாரங்களும் உண்மையிலே அந்த ஜாதகத்தில் நடக்குதோ இல்லையோ இவங்களுடைய வாக்குஸ்தான வலிமையால் நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுதான் வந்து பரிகாரத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இதுவரை நான் வந்து கேட்டுக்கிட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பொறுமையாகவும் தெளிவாகவும் அழகாகவும் வந்து நீங்கள் வந்து விளக்கமான ஒரு பதிலை கொடுத்தீங்க. இது எல்லா மக்களுக்கும் போய் சேரும். எல்லா மக்களும் இதை வந்து கண்டு பயன்பெறணும். ஒரு விழிப்புணர்வு பதிவாக இது இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.